சொல்லுவோம். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. சொல்லுங்க, குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று இருக்கிற இடங்களில் ஆன்லைனில் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்களும் எங்களோடு எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவர் ஸ்தோத்திர பலிகளில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த காலை வேளையில் ஹalleluya, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அவரை உயர்த்தலாமா? அவரை மேன்மைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் வாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தட்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. எல் ஷடாய் தேவனை துதியுங்கள், ஒருவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹalleluya. யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானம் தருகிறவரை துதியுங்கள். யெகோவா நிஸ்ஸி, நமக்கு வெற்றியை தருகிறாரே. யெகோவா ரஃபா, நமக்கு சுகம் தருகிறாரே. துதியுங்கள், துதியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நம்மை படைத்தாரே, நம்மை உருவாக்கினாரே, தாயின் கருவில் தெரிந்தெடுத்தாரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரை விட்டு நம்ம விலகி போனாலும் நம்மளை தேடி வந்தாரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உளையான சேற்றில பாவக்குழியில இருந்த நம்மை கரம் பற்றி தூக்கி எடுத்தாரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல நிறுத்தினாரே, நம் அடிகளை உறுதிப்படுத்தினாரே. ஸ்தோத்திரம். நம்முடைய கால்கள் இடது புறமாய் வலது புறமாய் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி நம்மளை நடத்தினாரே. நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை நடக்க செய்தாரே, தலை நிமிர்ந்து நடக்க செய்தாரே. ஹalleluya. விடுவித்தது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்துல நம்மை அழைத்திருக்கிறாரே, அழைப்பை கொடுத்திருக்கிறாரே. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து he is worthy of all our praises. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க, எங்கள் குடும்பத்திற்கு தாங்க. ஹalleluya. இந்த நாள் ஊழியத்துல நாங்கள் பங்கு பெற போறோமே ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக அட்டென்டிவா இருக்க நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஆவியில பலனை தாங்க. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். காலையில உங்க கிருபைகள் புதிதா இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவுக்கு சொல்லுவோம். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனும். ஜெபத்தோடு இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லலாமா? தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டாம். சிந்தனைகளை சிதறடிக்கிற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். உமையே எண்ணிக்கொண்டிருக்க ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து ஜெபிங்க. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். பலிபீடத்தில் வைக்கிறோம். பலிபீடத்தை தொட்டதெல்லாம் பரிசுத்தமாயிற்று. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் எங்களை நெருக்கியே விட்டும் ஆண்டவரே. கண்ணீரின் ஆவியினால விண்ணப்பங்களின் ஆவியினால நிரப்புங்க. இந்தியா தேவனை அறியணுமே அப்பா. எங்களை உருவகப்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே.
சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஹalleluya நாம் துதிக்க துதிக்க அதில் பிரியப்படுகிற தேவன் இன்னும் சத்தமா இன்னும் உரத்த குரலோடு அப்பா உங்களுக்கு ஆராதனை சொல்வோமா அன்பரேசுவுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹalleluya நாம் உட்கார்வோம் சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஒரு பழைய பாடல் ஃபாதர் பிரிக்மன்ஸ் அவங்க எழுதின பாடல் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஹalleluya எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறார் ஹalleluya நம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் ஹalleluya கரங்களை தட்டி பாடலாம் ஆடலும் பாடலும் இங்குதானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் சந்தோஷமாய் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா
வாரும் ஆண்டவரே, எழுந்து வாரும் என் மத்தியிலே, அள்ளித்தாரும் கிருபைகளை மன்னாதி மன்னரே, பணிகின்றோம் பாதத்திலே, மன்னாதி மன்னரே, பணிகின்றோம் பாதத்திலே. அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே, வானாதி வானம் கொள்ளா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் நல்லோ, இதயத்தின் ராஜா, தேவாதி தேவன் நல்லோ, ஆத்துமனேசரே, இதயத்தின் ராஜா. ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவன் நீர் மாத்திரமே, ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவன் நீர் மாத்திரமே. உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றுமே, உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றுமே. சொல்லலாமா? உள்ளத்தின் நேசமெல்லாம் எதற்கும் நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த மனிதருக்கோ எந்த பழக்க வழக்கத்திற்கோ இல்லை ஆண்டவரே, உண்மையே நாங்கள் முன்னாடி நிறுத்துகிறோம், உண்மையே நாங்கள் முன்னிறுத்துகிறோம். சொல்லலாமா? என் உள்ளத்தின் நேசமெல்லாம், என் உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றும், ஆண்டவருக்கு உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றும். அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே. சேனை சேனை தூதரோடு வாரும் வாரும் என் நேசரே, சேனை சேனை தூதரோடு வாரும் வாரும் என் நேசரே, மகிமையின் ராஜாவாக நீர் வரும் நாளை எதிர்நோக்குவே, மகிமையின் ராஜாவாக நீர் வரும் நாளை எதிர்நோக்குவே. அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ள அரசாளுங்க ஆண்டவரே, எங்கள் சிந்தையை அரசாளுங்க, எங்கள் இதயத்தை அரசாளுங்க, எங்கள் ஆத்துமாவை அரசாளுங்க, எங்கள் குடும்பத்தை அரசாளுங்க. ஒப்பு கொடுக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? அதிகாரமுள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரமுள்ளவரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா, நீங்க இருக்கும் பொழுது எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எது வந்தாலும் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, உம்மை நான் முன்பாக நிறுத்தி இருக்கிறேன்.
நீர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரு நீங்க தானே, சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நம் குடும்ப காரியத்தை அவரே தோளில் போட்டுக் கொள்வார். நம் பண தேவைகளை அவரே சந்திப்பார். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, ஆவியில நிரம்பி பாடலாமா, சொல்லலாமா? சந்தரா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஹalleluya. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கலாமா? எதை குறித்து உங்களுடைய ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறதோ சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நம் குடும்ப காரியத்தை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே நம் படிப்பு காரியத்துல, நம்முடைய பொருளாதார காரியத்தை, நம் தொழிலுக்கு அடுத்த காரியங்களை, நம் தேவைகளை எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் கிளம்பி வந்துட்டேன், ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்துட்டேன், ஆனா எனக்கு முன்பாக என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் எந்த பாதையில போகணும்னு எனக்கு தெரியல, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்கிட்ட ஒரு தாளந்து கூட இல்லை. ஹalleluya. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட ஊழியத்தை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, என் எதிர்காலத்தை எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, என் தேவைகளை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நீர் பார்த்துக் கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. வேதத்துல வாசிக்கிறோம், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களிடத்துல ஒரு நன்மையான காரியம், ஒரு மேன்மையான காரியம் உண்டானா அது நீர் எங்களோடு இருக்கிறது தானே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறது தானே எங்களுக்கு அடையாளம். சொல்லலாமா? நீரே எங்களுக்கு அடையாளம், நீரே எங்களுக்கு தேவன். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹalleluya. யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா நிசி, உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்
the Lord. Let us lift him up. Let us lift his name up. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கின்ற தேவனை துதிக்கிறோம், எங்களை அழைத்த தேவனை துதிக்கிறோம், எங்களோடு பேசுகிற தேவனை உம்மை துதிக்கிறோம், எங்களை உணர்த்தி நடத்துகிற தேவனை துதிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து அழைத்தீரே, கரம் பிடித்து நம் கடைசி வரைக்கும் அவரே நம்மளுக்கு துணை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நம் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை சுமக்கின்ற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, எங்களை அழைத்த தேவனே, நன்றி 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 நன்றி. நல்லவர், அவர் வல்லவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. சத்தத்தை உயர்த்தி உங்கள் சத்தம் உயரட்டும். ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை ஆராதனை வேளையில
உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும் ராஜா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் கூடி ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ கிருபை நமக்குள்ளே இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபித்தோம், ஆண்டவரை துதித்தோம், அவரை பாடினோம், அவரை உயர்த்தினோம். தேவ கிருபை, தேவ மகிமை நம் நடுவிலே கடந்து வந்தது. ஆமேன். அதே கிருபையோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் எங்களோடு கூட லைவ்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 4:14. Praise the Lord. திரும்ப வாசிங்கம்மா. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு அருமையான நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? இவைகள் இரண்டும், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு 2 குத்து விளக்குகளுக்கு பக்கத்தில் 2 ஒலிவ மரங்கள். அப்போ இந்த ஒலிவ மரங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஒலிவ மரத்தில் இருந்து எண்ணெய் டைரக்டாக எங்கே போகுது? குத்து விளக்குக்கு போகுது எண்ணெய். அதனால குத்து விளக்கு என்ன செய்கிறது? எரிகிறது. அப்போ இது யார் என்று கேட்ட பொழுது அந்த ஒலிவ மரங்களை குறித்து சொல்லப்பட்டுகிற வார்த்தை, இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? ஆமேன். ஒரு சிலர் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம். நேற்றைய தினத்திலே அநேகரை கர்த்தர் புதிதாக அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தரால் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே வேளையில் உங்களை ஊழியத்துக்கென்று கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறாரா? ஆமேன், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தமது இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும், சொல்லி முடிங்க, காலையில் தூக்கமாக இருக்கான்னு தெரியல, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஆமேன். அப்போ அந்த நாட்களில் ராஜாக்கள் ஒரு ஆசாரியர்கள்னால் அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள், 1 தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், 2 ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அவருடைய இரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கண்டிப்பாக இந்த 2 கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குன்னு ஒரு தகுதி. அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். ஆமேன். ஆமேனே வரமாட்டேங்குதே. ஆமேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆவதாக. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறது போல. அப்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான்
நம் நிமித்தம் விளக்கு எரியும். ஆமேன். என்னது விளக்கு? எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நின்னாதான் நம்மை கொண்டு நம்முடைய விளக்கம் எரியும், நம் மூலமாக பிற விளக்குகளும் எரியும். அதனால இருள் பகலாகும், இரவு பகலாகும், இருள் வெளிச்சமாகும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. நிற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேஜில் நிற்கணுமா? நிற்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். வசனமே இருக்குது, தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெப வேளையில் நிற்கணும், வெளியே நின்னாலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. ஆமேன். இதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்பது. எங்கே நின்னாலும், என்ன பேசினாலும், எந்த சிச்சுவேஷனில் நின்னாலும் நமக்கு ஒன்று தெரியணும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேனா. ஆமேன். எலியாவை குறித்து அவரே சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். ஸோ வேகமாக எதற்காக நம்ம நிற்கணும், எந்தெந்த காரியங்களுக்காக நிற்கணும் என்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதல்ல நம்ம வாசிக்க வேண்டிய முதல் வசனம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 5:5. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வரும்படி கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக யார் நிற்கிறா? யார் நின்னது? மோசே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம எதற்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக, மக்களுக்கு கொண்டு வரும்படியாக நம்ம நிற்க வேண்டும். ஆமேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாக பேசுகிறவர், சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாக பேசுகிறவர், மக்களோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம மூலமா மக்களோடு கூட பேசுகிறவர். ஆனா சும்மா பேசுவாரா அப்படின்னா இல்லை, நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எதற்காக? ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்பது என்று தேவ சமூகத்தில் நின்று அவரிடத்துல வாங்கிட்டு நம்ம கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், கல்விமானி நாவை தருகிறார், காலை தோறும் தட்டி எழுப்புகிறார். இல்லையா? அப்போ செவிகள் கேட்கும்படி செய்கிறார். நம்ம எழும்பி, காலை தோறும் எழும்பி தேவனுடைய பாதத்தில் நின்று நமக்காக ஜெபம் பண்ணிட்டு, அடுத்தது இந்த மக்களுக்கு, நாங்கள் சந்திக்க போகிற மக்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்பது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தா கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை வரும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை பெறாமல் நீங்களாகவே பேசினால் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய அசைவே இருக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் நின்று வார்த்தைகளை வாங்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட பேசினா. பஸ்ஸில் போகும்போது யாரையாவது பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் போல இருக்கும். நிறைய சந்தர்ப்பம் பார்த்துருக்கீங்களா? அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, உண்மையிலேயே ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார், எனக்கு இப்போ ஏதோ தைரியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தேவன் சமூகத்தில், ஏசப்பா இவங்களுக்கு ஏதாவது நான் வார்த்தை கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கி அபிஷேகம் பெற்றவர்கள் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன், தீவிர பயிற்சி கூட எடுத்துட்டேன் அப்படின்னு போகிறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று வார்த்தைகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கும்போது அதோடைய வேல்யூ வித்தியாசமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த நாளிலிருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். அதாவது அநேக நேரங்களில் நம்ம நிற்கிறது எதுக்காக தெரியுமா? அதை விட முக்கியமாக நான் நிற்கிறது நமக்காக தான் நிற்கிறோம். என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அதிகமாக தெய்வ சமூகத்திலே இதுக்காக தான் நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் வேணுமா வேண்டாமா? ஊழியம் செய்கிற நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் வேண்டும். ஆமேன். அதுக்காக அன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும். முதல்ல உங்களுக்கும் வார்த்தை தேவை. நமக்கு ஒரு வார்த்தை கிடைச்சா தானே நம்ம பிறரை திடப்படுத்த முடியும். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்னதுனால தான் மோசே யோசுவாவை திடப்படுத்துகிறார். யோசுவா என்ன செய்கிறார்? யோசுவா மக்களை திடப்படுத்துகிறார் இல்லையா? அப்படி நம்ம மற்றவங்களை திடப்படுத்தணும்னா முதல்ல நமக்கு வார்த்தை வேணும், நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு வார்த்தை போக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 134 முதல் வசனம். சங்கீதம் 134:1. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ராக்காலத்தில்னா நீங்கள் நினைக்கக்கூடாது இரவு நேரத்தில், நைட் டைமில் நினைக்கக்கூடாது. அதுவும் உண்டு. அதே வேளையில் ராக்காலம் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும் பொழுது, ஒரு இருளான சூழ்நிலையில் நம்ம போகும் பொழுது, இருளான பாதையில் நடக்கும் பொழுது, வழி தெரியாமல் திகைக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் நின்று அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராக்காலத்தில் நம்ம நின்று துதிக்கிறது இல்லை. விடியற்காலத்தில் நம்ம துதிப்போம், பகல் நேரத்தில் துதிப்போம், சூழ்நிலை நல்லா இருக்கும்போது துதிப்போம், ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு கைத்தட்டி துதிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ராக்காலத்தில், இரவு வேளையில், துன்பம் நிறைந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ராத்திரி நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப வாட்டி வதைக்குதா? முதல்ல நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிடுவோம். ஏசப்பா அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிடுவோம். அப்புறமும் ஒரு சமாதானம் இருக்காது இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுங்களேன். சில சமயம் மைண்ட்லேருந்து கூட ஸ்தோத்திரம் வராது, இருதயத்துலேருந்து ஸ்தோத்திரம் வராது, வாயிலிருந்து தான் ஸ்தோத்திரம் வரும். பரவாயில்ல, சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ பிரசன்னம் இறங்கி வர 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 அந்த ராக்காலத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். ராக்காலத்தில் நிற்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பதற்காக நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 2:19. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமென். ராக்காலத்திலே தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரர்களே எதற்காக நிற்கணும்? ஒன்று, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்காக நிற்கணும். ரெண்டாவதாக எல்லா பிள்ளைகளுக்காக நிற்கணும். ஆமென். உன் பிள்ளைகளுக்காகவும் உன் தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கைகளை ஏறெடுத்து நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக நிற்கணும். ராக்காலமாக இருக்குது, பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலை, விட்டுறாதீங்க. நீங்கள் நிற்கணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நீங்கள் நிற்கணும். தேவனுடைய பாதத்தில் நிற்கணும். உங்களுடைய கைகளை ஏறெடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக அழாமல்
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஏந்தி நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, வேதத்திலே பார்க்கிறோம் எல்லா தெருக்களிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற பிள்ளைகளுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு என்னது, ஆத்ம ஆகாரம் கிடைக்கல, ஆண்டவரை பற்றி தெரியாத பிள்ளைங்க. இன்னொரு பக்கம் லிட்ரலாகவே கஷ்டப்படுகிற பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நம்ம கைகளை ஏறெடுத்து தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் மக்களுக்காக, பிறருக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம நிற்காமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆத்தும பாரம் இல்லாமல், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று நீங்கள் பிரசங்கம் பண்ணினா அது ஒரு வரட்டு பிரசங்கம் தான். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக கதறாம நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னா அது வீணான ஊழியம். இந்த ஊழியம் தான் ரொம்ப முக்கியமான ஊழியம். தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆத்துமாக்கள், பசியினால மூர்ச்சித்து போகிற ஆத்துமாக்கள், ஆண்டவரை பற்றி தெரியலையே, நமக்கு இந்த மன்னா அப்பம் இருக்கு, பசிச்சா சாப்பிட்றதுக்கு வேத வசனம் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வசனம் தெரியலையே. எத்தனையோ மக்களுக்கு வேதம் தெரியலையே. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு கூட எத்தனை பேருக்கு வேதம் தெரிஞ்சிருக்கு, தெரியலையே. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிற்கணும், தேவ சமூகத்தில் மன்றாடணும். உங்களுடைய கைகளை ஏறிடுங்க, கைகளில் ஏந்தி கொள்ளுங்க பிள்ளைங்களை. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 16:48. நாம் எதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கணும்? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமேன். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். யார் நின்றது? ஆரோன். ஆமேன். ஆரோன் யார்? ஆசாரியன். ஆசாரிய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோமே, நம்ம யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பிரித்து, நேற்று பாஸ்டர் பேசினார் இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதிலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் முக்கியமானவங்க. இன்னைக்கு பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நிற்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாதை வந்த பொழுது, கொரோனா வந்த பொழுது நம்ம எல்லாரும் நின்று ஜெபிக்க கிருபை கொடுத்தார் இல்லையா? அப்போ தான் இந்த ஆன்லைன் ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ண கிருபை கொடுத்தார். ஏற்கனவே நாங்கள் ஆன்லைனில் இங்கே நடக்கிற எல்லா மீட்டிங்ஸுமே ஆன்லைனில் போகும். ஆனால் அந்த நாட்களில், கொரோனா நாட்களில் டெய்லி மக்களோடு கூட இணைந்து மக்களுக்காக, குறிப்பாக செத்து கொண்டிருக்கிற நிறையா பேருக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு முறை நார்வேல இருக்கிற ஒரு பாஸ்டருக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். ஜெபித்ததின் விளைவு கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். ஆமேன். இன்னொரு பாஸ்டர் பிரான்ஸில் இருக்கிற பாஸ்டர்ஸ்க்காக, ஏன்னா ஃபஸ்ட்டு வேவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய ஊழியர்கள் மரித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது இன்னொரு தேசத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டருக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். அப்போ உங்களுக்கு நாங்கள் ஆன்லைனில் கூட நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த சாட்சியை. நீங்கள் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியலை. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இங்கேருந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பாஸ்டர் பேரை சொல்லி 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 நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது அவர் நல்லா பிழைச்சிட்டு நல்ல சுகமாயிட்டார். அப்போ ஒரு நாள் பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நான் நல்ல சுகமாயிட்டேன் பிரதர் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ஒரு பெரிய சாட்சி. அதாவது அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்களாம், குடும்பத்தினரை கூப்பிட்டு வென்டிலேட்டரில் வச்சாச்சு, வென்டிலேட்டர்லேருந்து இவரை எடுக்க போகிறோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்போ வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய வாலிபர்கள்
சாவுக்கு நேராக போயிட்டுருக்காங்க, வெண்டிலேட்டருக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ இவரை வச்சு நாங்கள் என்ன செய்ய விரும்பலை, வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்னு குடும்பத்தினருக்கு சொன்ன உடனே குடும்பத்தினர் சொன்னாங்களாம், சரி நாங்கள் ஃபைனலாக நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம், நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அப்பாவை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் வெண்டிலேட்டரில் எடுத்துருங்கன்னு சொன்னாங்களாம். அப்போது வெண்டிலேட்டரில் எடுக்க போகிற நேரம், பிள்ளைங்கள்லாம் வந்தாச்சு, குடும்பத்தினர் வந்தாச்சு, வெண்டிலேட்டர் எடுத்தாச்சுன்னா அப்புறம் மூச்சு திணறலில் மரித்து போயிடுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன தரிசனம் தெரியுமா? நம்ம பிரதர் மோகன்சி அண்ணன் 2 பேரும் அவங்களுக்கு பின்னாடி திரளான கூட்டமும் நின்று, ஆண்டவரே இவருடைய ஜீவனை தாரும் ஆண்டவரே, ஜீவனை தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டு இருந்தாங்களாம். ஜெபித்து கொண்டு இருக்கிறதை போல் அவர் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டார். வென்டிலேட்டரை ரிமூவ் பண்ணணும்னு வந்த டாக்டர்ஸு இவர் கண்ணை திறந்து நல்லா ப்ரீத் பண்ணுறதை பார்த்துட்டு வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. அவர் எழுந்து வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? இது ஒரு பெரிய மகிமையான காரியம். காரணம், அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றது. எங்களோடு கூட இணைந்து மோகன்சி அண்ணனும் நம்ம ஊழியமோ அந்த டைமில் ரொம்ப அதிகமாக நின்னோம் இல்லையா? அப்போ நிற்கும் போது எங்களோடு கூட உங்களில் எத்தனை பேர் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இருந்தீங்கன்னு எனக்கு தெரியலை, நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட இருந்தாங்க. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு சகோதரர், என்னுடைய சொந்த ஊர் திசையன் விளை, அங்கே இருக்கிற ஒரு சகோதரர் இதே மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஜெபிக்க அவர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஜிபிஎஸ் ராபின்சன், கிறிஸ்டி எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். அப்போது அவர் நினச்சிருக்காரு, அது என்ன கொரோனா எல்லாரும் செத்துட்ருக்காங்க, இவங்க ஜெபம் பண்ணால் சுகம் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் நம்ம ஆன்லைன் ப்ரேயரில் ஜெபிக்கும் போது என்னுடைய அண்ணன் சகோதரன் சொன்னாங்க, அம்மா நீ ஜெபம் பண்ணுற, ஒரு நாள் ஃபோன் போட்டு கொடுக்குறேன், நீ ஐசியூவில் இருக்கிறான் அந்த அவர் சகோதரனுக்காக நீ ஒரே ஒரு ஜெபம் பண்ணிடுனாங்க. உடனே நானும் சகோதரனும் ஃபோன் போட்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணோம் ஐசியூவில் இருக்கும்போது. அப்போ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தொட்டு அடுத்த நாளே நார்மல் வார்டுக்கு அவர் சாட்சி சொன்னார். ஆமேன். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள், கொரோனாலேருந்து வெளியே வந்துட்டேன்னு. காரணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்னது. ஆமேன். நீங்கள் ஆங்காங்கே நின்னீங்களா இல்லையா? ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் நம்ம நிற்கணும். கொரோனா முடிஞ்சு போச்சு, ஆனால் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாக மக்கள் போகிறாங்களே, அவங்களுக்காக நிறைய பிரச்சனை நடுவில் மன அழுத்தத்தில் செத்துட்டு இருக்காங்க. நிறைய வாலிபர்கள் தற்கொலைக்கு நேராக போகிறாங்க, நரகத்துக்கு நேராக போகிறாங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாகனா வியாதினால் மறிக்க போகிறவங்க மட்டும் கிடையாது, நரகத்துக்கு போகிறாங்களே, அவங்க அங்கே போய் செத்துருவாங்களே, ஆத்தும மரணம் வந்துடக்கூடாதே, அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவாக நம்ம நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 3:8. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். ஆமேன், யோர்தானில் நில்லுங்கள். இங்கேயும் பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் யோர்தான்ல நிற்கணும். ஹல்லேலூயா. யோர்தான்ல நிற்கணும். எப்படி நிற்கணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கணும். ஹல்லேலூயா. யோர்தான் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பிரச்சனைகள், பாடுகள், அப்புறம் துன்பங்கள், உபத்திரவங்கள் தான் நமக்கு தெரியும் இல்லையா? யோர்தான்னா என்ன தெரியுமா? அடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவதற்கு முன்பாக இருக்கிற வாசல் அல்லது தடை. ஆமேன். இந்த யோர்தான்ல நின்றுட்டா, யோர்தான் 2ஆக பிரிஞ்சிட்டா அடுத்தது கானான் தேசத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நிறைய நேரங்களில் பாருங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட விடாதபடிக்கு, தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க விடாதபடிக்கு நிற்கிற யோர்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களிடத்தில் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணம் ஆகலை, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை கிடைக்கல, உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சுதந்திரித்து கொடுக்கும்படி
அந்த தடைகளை மாற்றும்படி நம்ம யோர்தான்ல நிற்கணும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். சகல ஜனங்களும் யோர்தானை விட்டு கடந்து தீருமளவும் நிற்கணும். சொல்லுங்க, நிற்கணும். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரு மட்டும் ஆசாரியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யோர்தான்ல நிற்கணும். யோர்தான் பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், நமக்கே பிரச்சனை தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கே ஒரு விடை கிடைக்காது, நம்ம வாழ்க்கையிலேயே அற்புதம் நடக்காது. ஆனால் அதை பார்த்துட்டு சோர்ந்து போய் யோர்தானில் நிற்காம இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஆசாரியன், நான் பிறருக்காக நிற்பேன், மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கும்படி நிற்பேன், உபத்திரவங்கள் நடுவில் நிற்பேன், ஜனங்களுக்காக நிற்பேன், அவங்க இந்த பிரச்சனை தாண்டி செல்லும் வரைக்கும் நான் நிற்பேன் என்று நிற்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். நம் நிமித்தம் சகல ஜனங்களும் யோர்தானை கடக்கணும். நம் நிமித்தம் சகல ஜனங்களும் ஆசீர்வாதமான அந்த கானானை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. இந்த எண்ணம், இந்த பார்வை உங்க ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஆமென். இருக்கா இல்லையா? அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணவே டைம் இல்லை, எனக்கே அவ்வளோ பாடுகள், எனக்கே அவ்வளோ பிரச்சனை, நான் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதா? நான் அவங்களுக்கு, சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுது, நான் போய் அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணாலே அடுத்த நிமிஷமே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் நீங்கள் நிற்கணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யோர்தான் அடிச்சுட்டே போனால் கூட பரவாயில்ல. பயமாக இருந்திருக்குமா இருக்காதா? புரண்டு வருகிறது, யோர்தான் புரண்டு ஓடும், கரை புரண்டு ஓடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளங்கால வை. உள்ளங்கால தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ தயக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வச்சு நின்னாங்க. அன்னை அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, மக்கள் கடக்கணும். நான் மூழ்கினாலும் பரவாயில்ல, மக்கள் மூழ்கக்கூடாது. இந்த பாரம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு இருக்கணும். அந்த பாரத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய மன்னா வைக்கப்பட்ட அந்த கோல், ஆரோனின் துளிர்த்த கோல், அதாவது அது எது அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம், அழைப்புக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி, கற்பலகைகள், தேவனுடைய வார்த்தைகள், இவை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு யோர்தான்ல இந்த உலகத்துல மக்களுக்காக நிற்கும் பொழுது சகல ஜனங்களும் கடந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு தீர்மானம் பண்ணிருங்க, என் பிரச்சனையே நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு மக்களுக்காக நான் நிற்பேன், சகல ஜனங்களும் கடந்து தீரும் அளவும். இந்த வார்த்தை உங்களை விட்டு மறைஞ்சு போகவே கூடாது. அந்த பைபிளில் அண்டர்லைன் பண்ணிருங்க, சகல ஜனங்களும் கடந்து தீரும் அளவும் நான் நிற்பாண்டவரே. தீர்மானம் பண்ணிகிட்டே இருங்க. இந்த செய்தியை கேட்கும்போது நீ உள்ளத்தில் சொல்லிகிட்டே இருங்க, நான் நிற்பாண்டவரே, நான் நிற்பாண்டவரே. நிற்கிறதுக்காகத்தானே எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்குறீங்க, நிற்கிறதுக்காகத்தானே இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க, நிற்கிறதுக்காகத்தானே பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறேன். நான் நிற்பாண்டவரே, நான் நிற்பேன் ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. என் நிமித்தம் ஒரு ஆத்துமா யோர்தானை கடந்தா கூட சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஒவ்வொரு காலத்திலையும் அப்படிதான் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ட்ரினிட்டாவுடைய திருமணத்துக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாளாகி போய்கிட்டு இருக்கே, தாமதமாகுதேன்னு நிறைய ஜெபம் பண்ணுவேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எனக்குள்ள பிற பிள்ளைகளை குறித்து பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இதை விட வயதான பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அதாவது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, வருமானமே இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமேங்கிற பாரத்தை கொடுத்த பொழுது நான் அதிகமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபத்தில் கூட குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மற்ற பிள்ளைங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆமேன். கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றினார். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த நேரத்தில்
என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்கணும், பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க கடந்து தீரட்டும், அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரட்டும், அவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அடையட்டும், ஆண்டவரே தரித்திரத்திலிருந்து வெளியே வரட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்கெல்லாம் கடந்து தீரும் அளவும் நான் நிற்பாண்டவரே நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார். கண்டிப்பாக அந்த கரையில் போன உடனே எல்லாரும் யாரை திரும்பி பார்த்துருப்பாங்க? ஆசாரியர்களை திரும்பி பார்த்துருப்பாங்கல்ல? ஆசாரியர்களை திரும்பி பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் போயாச்சு, போயிட்டு அப்படியே போயிருப்பாங்களா? இல்லை, ஆசாரியர்களுக்கு என்னாச்சு? அவங்க என்ன செய்கிறாங்க? திரும்பி பார்த்துருப்பாங்க. ஆமென். திரும்பி பார்த்துட்டு அமைதியாக விட்டுருப்பாங்களா? இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் நிற்கலைண்ணா, நீங்கள் மட்டும் அங்கே நிற்கலைண்ணா, நாங்கள் யோர்தானை கடந்து வந்திருக்க முடியாதே. நீங்கள் மட்டும் எனக்காக ஜெபிக்கலைண்ணா, நீங்கள் மட்டும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலைண்ணா, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்க மாட்டேனே என்று சொல்லும்போது அதை விட சந்தோஷம் வேற என்ன? வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். இந்த நாட்களில் ஆன்லைனில் நிற்கும்போது நிறையா கஷ்டம். இப்போ நீங்கள் கூட பார்த்துட்ருப்பீங்க, ராத்திரியும் பகலுமா நாங்கள் ஓடிட்டுருக்கோம். இப்போ கேம்ப் இருக்குது, உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம். ஆனால் கேம்ப் இல்லைன்னா நாங்கள் கீழே ஆஃபீஸில் நிற்போம். உங்களுக்கு தெரியும், ஜூம் ப்ரேயரில் இருக்கிறோம், அப்புறம் பத்திரிகை எழுதணும், ஜனங்கள் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், இன்னும் நிறைய காரியங்கள், மாலை கூட்டத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும், இப்படி எல்லா காரியங்கள் நிறைய நாங்கள் நிற்கிறோம். அப்போ அவ்வளோ தூரம் நாங்கள் நிற்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில சமயங்களில் ரொம்ப பலவீனமாக இருக்கும், எங்களுடைய சொந்த வேலைகளை செய்ய முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக சாப்பிடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு டெஸ்டிமோனி வரும், நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும், அதுக்கு காரணம் நீங்கள் தான், நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இல்லைனா செத்துருப்போம், இந்த ப்ரோக்ராம் இல்லைனா தற்கொலை பண்ணியிருப்பேன், அழிந்து போயிருப்பேன், துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன், எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, நீங்கள் ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க. இந்த டெஸ்டிமோனி வந்த உடனே பாருங்க ரொம்ப சந்தோஷம், உற்சாகமாக இருக்கும். ஆமென். அதுதான் சகல ஜனங்களும் கடந்து தீரும்படி. இன்னும் தரித்திரம் மாறலையே, இன்னும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படலையே, இன்னும் நிறைய பேர் பிள்ளைகளால் கஷ்டப்படுறாங்களே, வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. நேற்று கிருபா எல்லாம் சொல்லும்போது வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக இருந்தோம், இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிக்க எங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி நிறைய பேர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. அப்போ காரணம் நம்ம நிற்கணும். ஆமென். நிற்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, சகல ஜனங்களும் கடந்து தீரு மட்டும், அந்த பிரச்சனை கடந்து தீரு மட்டும் நான் நிற்பேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23:12. 2 சாமுவேல் 23:12. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், சம்மா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்றான். ஆமென். இது தாவீதின் பராக்கிரமசாலிகள்ல ஒருவர் தான் இந்த சம்மா. இவரை குறித்து பார்க்கும் பொழுது முந்தின வசனத்திலே பாருங்களேன், முந்தின வசனத்துல வாசிங்க. இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிர் நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது, பெலிஸ்தரை கண்டு ஜனங்கள் ஓடினார்கள். ஆமென். பெலிஸ்தர்னா யாரு? சத்ரு. பெலிஸ்தர்னா இஸ்ரவேலருடைய பரம எதிரியே யார் தான்? பெலிஸ்தர் தான். சவுலுக்கு விரோதமாக வந்ததும் இந்த பெலிஸ்தர் தான், தாவீதுக்கு விரோதமாக வந்ததும் இந்த பெலிஸ்தர் தான். நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததும் இந்த பெலிஸ்தர் தான். இந்த பெலிஸ்தரை முறியடிக்கும்படி கர்த்தர் தாவீதை, சவுலை, அப்புறம் சிம்சோனை, இப்படி நிறையா நியாயாதிபதிகளை கர்த்தர் அவ்வப்போது அபிஷேகம் பண்ணுவார். எதற்காக? பெலிஸ்தரை துரத்துவதற்காக.
ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த பெலிஸ்தர் வர்றாங்க. பெலிஸ்தர் வரும்போது ஜனங்கள் அவர்களை கண்டு ஓடுறாங்க. ஏன்னா அவங்க சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வெட்டி போட்டுருவாங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. சத்துரு வந்தான்னா அவ்வளோதான் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். அப்போ ஜனங்கள் ஓடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது ஒருவன் மாத்திரம் நிற்கிறான். அதுதான் சம்மா. நின்று பெலிஸ்தரை மடங்கடித்து ஜனங்களை காப்பாற்றினான். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக தான் நம்ம நிற்கணும். நம்ம அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம நிற்கணும். எதற்காக நிற்கணும்? ஜனங்களை சத்ருவின் கையினின்று விடுவிப்பதற்காக. ஹல்லேலூயா. பெலிஸ்தன் அப்படின்னாலே கலங்க பண்ணுகிற ஆவி. பெலிஸ்தன் என்றாலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை திருடுகிற ஆவி. சிம்சோனுடைய அபிஷேகத்தை என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டான். அபிஷேகப்பட்ட அந்த சவுலுக்கு கூட பயம் வந்துருச்சு, நடுங்கி அந்த அபிஷேகத்தை இழந்துட்டான். தாவீது நின்னான், கோலியாத்துக்கு முன்பாக நின்றான். ஆமேன். தாவீதின் பராக்கிரமசாலிகளும் நின்றாங்க. பிரியமானவர்களே, நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நோக்கம் என்ன? சத்துருக்கு முன்பாக நிற்கணும். சத்துருக்கு முன்பாக ஓடுறதுக்காக அல்ல, பிசாசுக்கு முன்பாக நின்று ஜனங்களை விடுவிக்க, ரட்சிக்க. இன்னைக்கு யாரும் பெலிஸ்தருங்கிற பேரில் வரல. ஆனால் பொல்லாத சாத்தான், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லையா? உண்டா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. நீங்கள் மறந்தே போயிடாதீங்க. நேற்று சகோதரி சாட்சி சொல்லும்போது போராட்டம் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், நம்ம நின்றுட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், நம்ம நின்றுட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும்? போயிடும். ஒரு டைம், அந்த டைம் கஷ்டமாக தான் இருக்கும் கடக்கிறதுக்கு. ஆனால் நிற்கணும். சத்துருக்கு முன்பாக நிற்கணும். சத்துருக்கு முன்பாக ஓடக்கூடாது. சத்துருக்கிட்ட சரண்டர் ஆகக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி நம்ம நின்னாதான் நம்ம ஜனங்களை ரட்சிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்கன்னா, ஒரு வீட்டுக்காக ஜெபிக்க போறீங்கன்னா, முதல்ல நீங்கள் நில்லுங்க. அந்த நிலத்தில் நில்லுங்க. வர்ற சத்துருக்கு முன்பாக நில்லுங்க. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிக்கு விரோதமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை சந்திங்க. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண உங்களை கூப்பிடுறாங்கன்னா, முதல்ல அந்த இடத்துல இருக்கிற கிரியை செய்கிற வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடி நின்று ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா போய் ஊழியத்தை செய்ய போங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போகும்போதே அந்நிய பாஷையில் பேசிட்டு போங்க. சத்துருவை எதிர்த்து கட்டிட்டு போங்க. வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளை அடிக்க முடியாது. அவன் திருடிட்டு போனதை பிடுங்க முடியாது. நீங்க நிற்கணும், அவனை கடிந்து ஜெபிக்கணும், நின்று அழிக்கணும். அப்பதான் ஜனங்களை விடுவிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஊழியம் செய்கிறவங்க நிற்கணும். எவ்வளோ காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? நம்ம எதற்காக நிற்கணும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒரு வசனம், எசேக்கியேல் 37 1-2 வசனங்கள். ஆமேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க நிற்கணும், அவன் நின்னான்னு இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல மட்டும் யார் கொண்டு போய் நிறுத்துகிறா? ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். சில சமயங்கள்ல ஆவியானவருடைய ஆளுகையில நம்ம நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுவாரு, இங்க போ, இங்க போகாத, அந்த இடத்துல நம்ம நிற்க வேண்டும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆவியானவர் சொல்லுகிற அந்த இடத்துல நிற்கணும். ஆமென். கிதியோனும் மனுஷரும் யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார்.
எல்லாரும் கையில் பானையை வச்சுக்கிடணும், எக்காலத்தை வச்சுக்கிடணும், சொல்லும்போது பானையை உடைக்கணும், சொல்லும்போது அந்த தீவெட்டி வெளியே தெரியணும், சொல்லும்போது எக்கால ஊதணும். அதே வேளையில் அவரவர் அவரவர் நிலையில் நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கையில் இருக்கிற தீவெட்டி வெளியே தெரியணும். தீவெட்டினா எதுக்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். அபிஷேகம் வெளியே தெரியணும். ஆனால் நம்ம எங்கே நிற்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நிற்கணும். அவரவர் அவரவர் நிலையில் நின்னாங்க. கையில் தீவெட்டியோடு நின்ற பொழுது சத்துருக்கள் மீதியானியர் சிதறுண்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார். நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நின்னா, ஆவியானவர் எங்க நிற்க வச்சாரோ அந்த இடத்துல நின்னா சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் எலும்பு பள்ளத்தாக்கில் நிற்க வச்சதுக்கு காரணம் ஆண்டவர் அடுத்தது அவருடைய வார்த்தை வருகிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசு. ஆமென். எங்க நிற்க வைக்கிறாரோ அங்க நிற்கணும். ஆமென். நமக்குன்னு ஒரு நிலை. இப்போ நான் பிரதர் நிற்கிற இடத்துல போய் நான் நிற்கலாமா? நிற்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எங்கெங்க நிற்க வைக்கிறாரோ அங்கே நிற்கணும். ஒருவேளை எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் போய் நிற்கிறது எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? ஒன்று பயமாக இருக்கும்ல, மண்டையோட பார்த்தாலே நமக்கு பயம். ஒரு எலும்பு பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஃபுல்லும் எலும்பு தான். ஒன்று பயமாக இருக்கும், ரெண்டாவது நாத்தமாக இருக்கும், நாற்றம் அருவருப்பாக இருக்கும். ஆனாலும் நின்றார். ஆமென். சில சமயங்களில் சூழ்நிலை பயமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அங்கே நிற்க சொல்லுவார். சில சமயங்களில் அருவருப்பாக இருக்கலாம், இங்கே போய் நிற்கணுமா ஆண்டவரே, இங்கே போய் நிற்கணுமா, ஐயோ இந்த இடத்துல போய் நிற்கணுமா, ஆனால் நிற்க சொன்னார்னா நிற்கணும். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அங்கே நிற்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அங்கே நிற்கணும். ஆமென். நம்ம அப்படி நிற்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியும்? வார்த்தையை பேசுனாரு, பேசினான். ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 7ஆம் வசனத்தை வாசித்துருங்க. 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் நிற்க சொன்னார், இவர் நின்னார். அது மாத்திரமல்ல, எனக்கு கட்டளையிட்டபடியே. நிற்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நிற்கும்போது ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய ஆளுகைனா என்னன்னா, நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். என்ன சொல்றாரோ அதை தான் சொல்லணும். ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. சில சமயங்களில் சாட்சி சொல்ல சொன்னால் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஜெபம் பண்ண சொன்னால் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு, எவ்வளோ நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ நேரத்தில், எத்தனை நிமிஷத்தில் சாட்சி சொல்கிறாங்களோ அத்தனை நிமிஷத்தில், எவ்வளோ நேரம் பிரசங்கம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நேரத்தில். ஆமென். அவர் கற்பித்தபடியே, அவர் கட்டளையிட்டபடியே நம்ம பேசணும். எதை பேச சொல்கிறாரோ அதை பேசணும். பேசுனதின் விளைவு என்ன நடந்தது? எல்லா எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே அசைவு உண்டானது. ஆமென். நீங்கள் இப்படி ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நின்னீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும், உங்கள் நிமித்தம் வெளியில் ஒரு அசைவு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடமே அசைந்தது. இன்னைக்கு உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல், அதுதான் அசைவு. ஒரு பெரிய அசைவை உண்டாக்க கர்த்தர் கட்டளையிட்டு தான் உங்களை ஒவ்வொருவரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்.
உங்களை எந்த இடத்துல நிற்க வைக்கிறாரோ நில்லுங்க, எந்த வார்த்தையை பேச சொல்றாரோ பேசுங்க. அப்படி பேசும் பொழுது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும். அதுதான் அபிஷேகத்தின் இரைச்சல். அந்த இரைச்சல் உண்டாகும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எழுப்புதல் உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடை சேர்ந்து கொண்டது. ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி. அங்கங்க சிதறி கிடக்குது எல்லா எலும்பும். ஆனா ஆவி வந்த பொழுது, இவர் பேசின பொழுது, ஆவியானுடைய ஆளுகை வந்த பொழுது பாருங்க, அந்தந்த எலும்பு தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அதுதான் ரொம்ப பியூட்டி இல்லையா? எல்லாம் குழப்பி தான் கிடந்திருக்கோம். ஆணுடைய எலும்பு, பெண்ணுடைய எலும்பு எல்லாமே கிடந்திருக்கோம். ஆனா பாருங்க, கரெக்டா வந்து அந்தந்த எலும்போட சேர்ந்து கொண்டது. நீங்க ஆண்டவர் ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீங்க நின்னீங்கன்னா, ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கேட்டு சொன்னீங்கன்னா, குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படும். ஆமென். உங்கள் நிமித்தம் குடும்பங்கள் இணைக்கப்படும். ஒன்று அசைவுண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். மற்றொன்று பாருங்க, எல்லா குடும்பங்களும் தங்கள் தங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போனீங்கன்னா பிரிவினைக்காக நீங்க போக மாட்டீங்க. நீங்க அந்த ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா, ஆவியானவர் உங்களை கொண்டு போனார்னா அந்த குடும்பத்துல ஒரு மனப்பாடு இருக்கும். இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசிகள்னு சொல்லி கொள்ளுகிற நிறைய பெண்கள், குறிப்பாக நிறைய ஆண்கள் ஒரு வீடுகளுக்குள்ள போகும் பொழுது, உங்க மாமியார் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறாங்க. குடும்பத்தை பிரிக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு விரோதமா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமா ஆலோசனை கொடுத்து பிரிக்கிறாங்க. அவங்க மந்திரவாதம் வச்சுட்டாங்க, இவங்க மந்திரவாதம் வச்சுட்டாங்க. இப்படி யாராவது சொன்னா குடும்பம் பிரிகிற சூழ்நிலைக்கு காரணமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா நீங்க நம்பாதீங்க, இது ஆவியானவரிடத்துல வந்ததே கிடையாது. ஆமென். நீங்களும் இப்படி தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அது உங்களுடைய நினைவா இருக்கலாம், அல்லது பிசாசோட நினைவா தான் இருக்கணும். ஆமென். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா அந்த குடும்பம் இணைக்கப்படணுமே தவிர பிரிக்கப்படக்கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் ஆவியானவரிடத்திலிருந்து வரும். நீங்க அந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா தன் தன் எலும்போடை சேர்ந்து கொள்ளும். இந்த சிஸ்டர் வந்து, இந்த பிரதர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. என் குடும்பத்தில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம், நல்லா ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லணுமே தவிர அதோடு நான் ஒதுங்கிட்டேனே, அதோடு நான் அவங்கள பார்க்க மாட்டேனே, இது சொல்லவே கூடாது. ஆமென். தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எழுந்து நின்று மகா பெரிய சேனையாய் காலூன்றி நின்றார்கள். ஆமென். நீங்க ஆவியானவருடைய சமூகத்துல நிற்க வைக்கிற இடத்துல நின்னீங்கன்னா உங்கள் நிமித்தம் எலும்புகள், உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிரடைய பண்ணுகிறது ஒரு பக்கம், அசைவு உண்டாகிறது ஒரு பக்கம், தன் தன் குடும்பங்களோட இணைகிறது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்பார்கள். நீங்க மற்றவர்களை எழுப்புகிறவர்களாக, காலூன்றி நிற்க வைக்கிறவர்களாக, ஒரு சேனையாக, கர்த்தருக்காக எழும்பக்கூடிய ஒரு பெரிய சேனையை எழுப்புகிறவர்களாக நீங்கள் மாற முடியும். ஆமென். ஆமென். உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய சேனை எழும்பி நிற்கும். தாவீதோடு கூட ஒரு பெரிய சேனை எழும்பி நின்றது. தாவீதோடு கூட கூடிக்கொண்டது ஒரு சேனை, கூடிக்கொண்டது. அவர் கூப்பிடல, அந்த அபிஷேகம் இழுத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உங்களிலிருந்து புறப்படுகிற அந்த அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்க நிற்க வைக்கிறாரோ அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு நீங்க நிற்கும் போது, ஊழியம் செய்யும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய சேனையை கர்த்தருக்காக நீங்க எழுப்ப முடியும். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தாங்கப்பா, உங்களுக்கு முன்பாக நான் நிற்கணும், உங்களுக்கு முன்பாக நான் நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிற்கிறதுனால ஆண்டவரே ஜனங்களுக்காக நான் நிற்பேன், உங்களை துதிப்பதற்காக நிற்பேன், குடும்பத்துக்காக நான் நிற்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே சத்திற்கு முன்பாக நான் நிற்பேன். ஆண்டவரே சகல ஜனங்களும் ஆண்டவரே யோர்தானை கடக்கிற வரைக்கும் நான் நிற்பேன். ஆண்டவரே நான் நிற்பேன். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் நிற்பேன். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீங்க எங்களை எங்க நிற்க வைக்கிறீங்களோ அங்க நான் நிற்பேன். ஆண்டவரே நிற்பேன். ஆண்டவரே
அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்குள்ளே இறங்கட்டும் அப்பான்னு கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நிற்க வைக்கிற ஒரு அபிஷேகம். நம்ம நிற்கிறதே இல்லை, நம்ம கொடுக்கப்பட்ட பொசிஷன்லயும் நிற்கிறது இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலையும் நிற்கிறது இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புலயும் நிற்கிறது இல்லை. ஓடிட்டே இருக்கிறோம். அங்க போறோம், அதை மாத்திரம், இதை மாத்திரம், அதை பேசுறோம், இதை பேசுறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் எங்க நிக்கணும், எதற்காக நிக்கணும், என்னை நடத்துங்க ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரை பார்த்து கேட்போமா? ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிற்க வைத்தது பொழுது சூழ்நிலை மோசமாயிருந்தாலும் ஒரு பெரிய சேனை எழுப்பினானே, அதே போல நீங்க என்ன சொல்றீங்க அப்பா ஆவியானவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நடத்துதலின்படி ஆண்டவரே எங்களை நிற்க வைங்க ராஜா, எங்களை நிற்க வைங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya. ரீபா ராபா ஷந்தா லாபா எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நிற்க ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றவர்கள் தானே நிற்க முடியும், உம்முடைய சமூகத்திலே நிற்க முடியும். ஆவியானவர் எனக்கு இறங்குவீராக. ரீகா ராபா ஷந்தா லாபா ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கும்படி அபிஷேகம் பண்ணினீரே, அந்த அபிஷேகம் இன்றைக்கு கரை புரண்டு ஓடட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் நிற்கட்டும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நிற்கட்டும். பிள்ளைகளுக்காக, மூர்ச்சித்து போகிற தெருக்களின் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நிற்கட்டும் ஐயா, நிற்கட்டும் ஐயா. சகல ஜனங்களும் கடந்து தீரும் அளவும் உம்முடைய பிள்ளைகள் நிற்கட்டும் ஐயா. உம்முடைய சமூகத்திலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கட்டும் ஐயா. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும் உம்முடைய நடத்துதலின்படி உம்முடைய பிள்ளைகள் நிற்கும் பொழுது இவர்கள் மூலமாய் ஒரு பெரிய சேனை எழுப்புவீரே, ஒரு அபிஷேகத்தை உண்டாக்குவீரே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக உம்முடைய பிள்ளைகளை நிற்க வைங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளை நிற்க வைங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே ஜெப நிலைமையில் இருக்கும்போது
ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, உங்களோடு கூட உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 34:10. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கை, இன்றைக்கு பண்ணுகிற உடன்படிக்கை, பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமே. கர்த்தருக்காக நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள், நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எங்க நிற்கிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பார்கள். உங்களுடைய செய்கை தான், உங்க மூலமா தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனா கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமே. இது யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார்? மோசேயை பார்த்து சொன்னார் இல்லையா? அந்த மோசேக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 2ஆம் வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில். ஆமென். தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு விடிய காலையில ஆயத்தமாகி இந்த சீனாய் மலையில தேவனுடைய சமூகத்துல நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். ஆமென். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துல நிற்கும் போதும் இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்க. இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்க. உங்களோட கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். தீபாராபா ஓராபா சந்தலா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கிற எங்களோடு கூட நீர் செய்த இந்த உடன்படிக்கைக்காக நன்றி. இனி வருகிற நாட்களில நீங்க செய்ய போகிற காரியத்தை எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தாவே, நாங்க மற்றவங்களுக்காக நிற்கிறோம். ஆனா என் குடும்பத்துல எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை நடுவில் நான் வந்திருக்கிறேனே என்று திகைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ செய்ய போகிற அதிசயங்கள், உம்முடைய கரத்தின் கிரியைகள், பயங்கரமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் கர்த்தாவே. இவர்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது அற்புதங்களை காணட்டும், போகும்போதே அற்புதங்களை கேட்கட்டும், போன பிறகு தொடர்ந்து விடுதலை பார்க்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிசயங்களையும் பயங்கரமான காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே, நேர்ல இருக்கிறவங்களுக்காக நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.